இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையை காப்பாத்துறது நம்ம ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, நம்ம மௌத்தும் தான். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்றது இன்னசென்ட்டா தெரிஞ்சாலும் அதே விஷயம்தான் நம்ம வாழ்க்கைய ஸ்லோவா டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இன்னைக்கு இந்த வீடியோல யாரிடமும் சொல்லக்கூடாத 10 மிக முக்கியமான விஷயங்களை தான் உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். இந்த 10 நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நம்பர் 1, உங்க ஃபியூச்சர் பிளான். நீங்க ஃபியூச்சரை பத்தி ஒரு பெரிய பிளான் போடுறீங்கன்னா அதை எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்படி சொன்னா அதுதான் உங்களுடைய முதல் மிஸ்டேக். ஏன்னா சில பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவர்கள் நெகட்டிவ் எண்ணங்களை விதைப்பாங்க. இது முடியாது, உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் வேஸ்ட். இது எல்லாம் உங்க கான்பிடன்ஸ் லெவல கம்மி பண்ணி விட்டுரும். அதனால உங்க பிளான யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க ரிசல்ட்டை மட்டும் எல்லோருக்கும் காட்டுங்க. நம்பர் 2, உங்க நெக்ஸ்ட் மூவ். நீங்க செய்ய போற அடுத்த மூவை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா சில பேர் அதை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் அதை காப்பி பண்ணுவாங்க, சில பேர் உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுவாங்க. சைலண்டா மூவ் பண்ணுங்க, லவுடா வின் பண்ணுங்க. நம்பர் 3, உங்க வீக்னஸ். வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாத முக்கியமான ஒண்ணு உங்களுடைய வீக்னஸ். தவறுதலாக கூட உங்க வீக்னஸ யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னா இன்னைக்கு அவர்கள் உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கலாம், ஆனா நாளைக்கே அதே வீக்னஸ உங்களுக்கு எதிரா ஒரு வெப்பனா கூட யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ ட்ரஸ்ட் எல்லாருக்கும் தராதீங்க, அது உங்களுக்கு எதிரா திரும்புவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் 4, உங்க இன்கம் அண்ட் மணி டீடைல்ஸ். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு சேவ் பண்றீங்க, எவ்வளவு லாஸ் பண்றீங்க, இதெல்லாம் பிரைவேட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் கம்பேரிசன் வரும். கம்பேரிசன் வந்தா பொறாமை வரும். இப்படி நடந்தா நீங்க உங்க இலக்கை நோக்கி முழு ஈடுபாட்டோட செயல்பட முடியாது. சோ உங்க இன்கம் சக்சஸ் ஆகுற வரைக்கும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. மணி சைலண்டா க்ரோ ஆகணும். நம்பர் 5, உங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். ஃபேமிலி பிரச்சனைகளை உறவினர்கள் கிட்ட, நண்பர்கள் கிட்ட யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. முடிந்தவரை உங்க ஃபேமிலி பிரச்சனைகளை நீங்களே பேசி முடிக்க பாருங்க. அத வெளி ஆட்கள் கிட்ட சொன்னா சொல்யூஷன் கிடைக்காது, ஆனா காசிப் மட்டும் க்ரோ ஆகும். இதனால உங்க பிரச்சனை பெருசா வளருமே தவிர அது ஒருபோதும் முடிவுக்கு வராது. சோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ முடிந்த அளவுக்கு வெளியில் சொல்லாதீங்க. நம்பர் 6, உங்க குட் டீட். நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, எவ்வளவு பெயின் தாங்குனீங்க, இதையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாதீங்க. நீங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தா அதுல ஒரு யூஸ் கூட இல்லை, உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஒன்ன மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, God knows everything, people forget everything. நம்பர் 7, உங்க ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்ஸ். ரிலேஷன்ஷிப்ல பிரைவேட்டா இருக்க வேண்டியது பிரைவேட்டா இருக்கணும். உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. தேர்ட் பர்சன் உள்ள வந்தா உங்க லைஃப் தான் கன்ஃபியூஷன் ஆகும். லெஸ் ஒப்பீனியன் ஈக்குவல் டு மோர் பீஸ். நம்பர் 8, உங்க ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டி. ஃபியர்னு சொன்னா சிம்பத்தி கிடைக்கும் போல தெரியும், ஆனா அதே ஃபியரை உங்களை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஃபியரா ஃபைட் பண்ணுங்க, அனௌன்ஸ் பண்ணாதீங்க. நம்பர் 9, உங்க ஸ்ட்ராட்டஜி. செஸ் பிளேயர் அவன் மூவை முன்னாடியே சொன்னா கேம் முடிஞ்சிடும். அது போலதான் லைஃப்லயும் உங்க மூவ்ஸ வெளியில சொன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்க லைஃப் கேமை முடிச்சு விட்டுருவாங்க. சோ லைஃப்ல நீங்க வின் பண்ற வரைக்கும் உங்க மூவ்ஸ வெளியில சொல்லாம இருங்க. ஸ்ட்ராட்டஜிய சைலண்டா மூவ் பண்ணுங்க, அப்பதான் லைஃப்ல ஸ்டேடியா நிக்க முடியும். நம்பர் 10, உங்க பெயின்ஃபுல் பாஸ்ட். உங்க பாஸ்ட் பெயினை எல்லாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க. சில பேர் அத என்டர்டெயின்மெண்டா கேட்பாங்க. பாஸ்ட லெசனா யூஸ் பண்ணுங்க, அத ஸ்டோரியா ரிப்பீட் பண்ணாதீங்க. நினைவில் வையுங்க, எல்லாருக்கும் உங்க ஸ்டோரி தெரிஞ்சா ரெஸ்பெக்ட் வராது, மிஸ்டி இருந்தாதான் வேல்யூ வரும். லெஸ் டாக், மோர் ஃபோக்கஸ், சைலண்ட் growth, டெட்லி சக்சஸ். மேல பார்த்த இந்த 10 ரூல்ஸை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நிச்சயமா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு நச்சுடர். ஏன்னா இது மோட்டிவேஷன் இல்ல, இது உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன்.